அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அன்பான தேவஜனமே, ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை இந்த வீடியோ மூலியமாக சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிச்சயமாக எத்தனையோ வாரங்கள் கடந்து போயிடுச்சு ஞாயிற்றுக்கிழமைகள். ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு ஒன்றும் வழிகளை திறக்கவில்லை, சபைகளை திறந்து ஒன்றாக சேருவதற்கு. இருந்த போதிலும் இந்த நாளிலே தேவன் நம்மளோடு பேசுவார் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சூழ்நிலைகளை பார்க்க வேணாம், தேவனை பார்ப்போம். சரிங்களா? வாருங்கள், நம்மளுடைய வேத வார்த்தைக்கு போகிறது என்பதாக செபித்து ஆரம்பிப்போம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பன் இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தைக்காக செபிக்கிறேன். தேவன் இந்த நாளிலே வெளிப்பட வேண்டும், உங்கள் பிள்ளைகளோடு பேச வேண்டும், எங்கள் வாழ்க்கையிலே மாறுதலை கொண்டு வர வேண்டும் சொல்லி வாஞ்சியோடு காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். விசேஷமாக ராஜா, இந்த வார்த்தைகள் அவங்களுக்கு போய் சேரட்டும். கர்த்தர் நிச்சயமாக அவங்களை வழி நடத்துன்னு சொல்லி செபிக்கிறோம். எங்கள் சூழ்நிலையை மாற்றும், எங்களை வழி நடத்தும் அப்பா. நாங்கள் தனிமையில் இருந்தாலும் சரி ஆண்டவரே, ஒரு குடும்பத்தோடு இருந்தாலும் சரி, கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர், எங்களோடு பேசி கொண்டு இருக்கிறீர். இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவஜனமே, இன்னைக்கு வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது தேவனுடைய வார்த்தை. இதுலேருந்து தியானிக்க போகிறோம்னாக்கா யோப்பின் புத்தகத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். சரிங்களா? இந்த யோப்பின் புத்தகம் வந்து இது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு புத்தகமாக இருக்கிறது. சரிங்களா? யோபோடைய வாழ்க்கை குறித்து ஒரு சின்ன அவருடைய வரலாறை சொல்லிட்டு நான் ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன். I want to give you a background, a history of who is Job. சரிங்களா? 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஜோப்பை குறித்து ஒரு விதமான அவருடைய வாழ்க்கை சூழ்நிலை, அவர் எப்படி இருந்தார், அவர் யாருன்னு சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கு. ஊஸ் என்ற ஒரு நாட்டிலே இவர் அபிஷேகப்பட்ட மனுஷன், இவர் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் சொல்லி அங்கே போட்டிருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, வேதத்தில் 7, 3 இந்த மாதிரி நண்பர்லாம் வந்துட்டு ஒரு பூர்ணமான நம்பர் சொல்லி போடப்பட்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு அதை குறித்து நான் பேச இல்லை. ஆனால் நான் ஏன் இதை சொல்கிறேன்னாக்கா, அவருக்கு 7 பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைகள் இருந்தது, 3 பொம்பளை பிள்ளைகள் இருந்தது. ஒரு பூர்ணமான ஒரு குடும்பமாக காணப்படுகிறது நம்ம பார்க்குறோம். God has blessed him with a perfect blessing, especially when it comes to children and his family. சரிங்களா? அது பிறகு பார்த்தாக்கா, அவருக்கு இருந்த அந்த சொத்து சுகம் பார்க்கும்போது நிறைய ஏராளமான ஆடு மாடுலாம் வைத்திருந்தார். பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாக காணப்படுகிறார் அவர். சரிங்களா? ஜோபை குறித்து அங்கே பார்த்தீங்கன்னாக்கா, எந்த வகையிலும் அவரை பற்றி குறையாக அங்கே இங்கே போட்டிருக்காரு. சரி, வேதத்திலே ஒரு மனுஷனை குறித்து இவ்வளோ நன்மையாக, இவ்வளோ ஐஸ்வர்யனாக இருக்கிறான்னு சொல்லிப்பட்டிருக்கிறான். நிச்சயமாக அவன் பெரிய ஒரு ஆசீர்வாதப்பட்ட ஒரு மனுஷனாக இருப்பான். சரிங்களா? Job was definitely a very blessed man. See, the Bible is nothing written bad about Job. But even in the beginning itself, an account of Job has been given to him, which gives a clear picture of God's blessing. That means a perfect blessing in Job's life. ஒரு பூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிக்கணும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதே இடத்தில் அவரை பற்றி பேசும்பொழுது அவர் பிள்ளைகளை பற்றி கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவார்களாம், இப்பவுமே ஒன்றாக செய்து நிறைய பார்ட்டிஸ் தெரியுதானே, பாட்டினா வயசான பாட்டியில் சந்தோஷமாக கொண்டாடுவார்களாம். ஸோ எப்படிப்பட்ட கொண்டாட்டம் சொல்லி அங்கே போடப்படவில்லை. So there was not written whether they were drinking wine or whatever they were doing, or they were maybe doing something bad or something. சரிங்களா? அங்கே அப்படி போடப்படலை. ஆனால் இந்த ஜோப்போட வாழ்க்கையில் பார்க்கும்போது, ஜோப் எப்பவுமே அதிகாலையில் எழுந்து தேவனிடம் போய் பலியிடுவாராம். பலியிடுகிற ஒரு மனுஷனாக இருக்கார். எதுக்காக பலியிடுவார்னாக்கா, என் பிள்ளைகள் ஏதாவது தவறாக தேவனுக்கு எதிர்ப்பாக சேர்ந்ததால் தேவன் மன்னிக்க வேண்டும் சொல்லி செபிக்கிற ஒரு தகப்பனாக காணப்படுகிறார். சரிங்களா? ஜோப்போட வாழ்க்கையில் பார்க்கும்போது, ஒரு மனுஷன் காலையில் அதிகாலையில் எழுந்து தேவனை தேடுறான்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக அவன் வாழ்க்கையில் அவன் தேவனுக்கு பெரிய முதல் இடத்தை கொடுத்த ஒரு மனுஷனாக காணப்படுகிறான். இல்லைங்களா? யாருமே காலையில் ஏஞ்சி ஒரு தியாகத்தோடு நம்ம ஏஞ்சி நம்ம தேவனை தேடுறோம்னு சொன்னாக்கா, நிச்சயமாக நம்ம தேவனை ரொம்ப நேசிக்கிறவங்களாக தானே இருக்க வேண்டும். இல்லைங்களா? சும்மா நம்ம காலையில் ஏஞ்சி இந்த செய்வோமா? நம்மளுக்கு பிடித்தவங்களுக்கு தானே எல்லாமே செய்வோம். அதே போல் ஜோப்பு பார்க்குறோம், காலையிலே எழுந்து தேவனுக்கு பலியிடுகிறது நாம் பார்க்கிறோம். He was willing to wake up early in the morning to sacrifice. But his sacrifice was not சும்மா பலியிடல. அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அந்த நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பிள்ளைகளை குறித்து கரிசனையான தகப்பனாக இருக்குது நாம் பார்க்கிறோம். ஏதாவது ஒரு வகையில் என் பிள்ளைகள் தீட்டுப்படுத்தாமல் ஆண்டவரே, தேவனே உமக்கு விரோதமாக ஏதாவது செய்யாமல் இருக்கணும் சொல்லி அவர் பலியிடுகிறது நாம் பார்க்கிறோம். புரியுதுங்களா நான் சொல்றேன்? சரிங்களா? There was a reason for him to do that. Okay. அப்போ நம்ம பார்க்குறோம், அவர்கள் இதயம் வந்துட்டு அவரோட இதயத்தில் பார்க்கும் பொழுது எப்பயுமே பிள்ளைகளை குறித்து நினைத்தது, தேவனை குறித்து நினைக்கிற ஒரு தகப்பன், ஒரு தேவ மனுஷனாக காணப்படுகிறார். புரியுதுங்களா? அவருக்கு ஒரு பயம் இருந்தது, பிள்ளைகள் ஏதாவது ஒரு வகையில் தேவனோட சாபத்துக்கு விழுந்துருவார்களோ சொல்லி, இப்படிப்பட்ட காரியங்கள் அவர் தேவனோட கட்டளைகளை கீழ்ப்படியாமல் போயிடுவார்களோ சொல்லி ஒரு பயத்தோடு இது சேர்ந்து கொண்டு வருகிறது நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்மள்ட்ட சொல்ல ஆசைப்படுகிறேன். நீ பாருங்க, இன்னைக்கு நம்மளுடைய
கிறிஸ்தவ குடும்பம் சொல்லும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குதுனாக்கா, என் மனைவி எனக்காக ஜெபிக்கிறதுனால நான் வந்து பரலோகத்துக்கு போயிடுவேன், அல்லது என் தாய் தகப்பன் விடிய காலையில் ஏஞ்சி ஜெபிக்கிறார்கள், எனக்காக ஜெபிக்கிறார்கள், என்னுடைய ஊழியத்துக்காக ஜெபிக்கிறார்கள், அல்லது என்னுடைய தேவைக்காக ஜெபிக்கிறார்கள், என் தேவையெல்லாம் சந்திக்கப்படும் சொல்லி நினைப்பது உண்டு. சில கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறார்கள். சிலவர்கள் நினைக்கிறாங்க, ஓ நான் ஜெபித்தால் மட்டுமே பத்தாது, மற்றவங்க எனக்காக ஜெபித்தா மட்டும்தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லி. சரிங்களா? ஆனால் இங்கே ஜோப்போட வாழ்க்கையில நம்ம பார்க்குறவங்க தகப்பன் நிறைய ஜெபித்து கொண்டிருந்தார் பிள்ளைக்காக, பலியிட்டு கொண்டிருந்தார் பிள்ளைக்காக. பிறகு ஏன் இதை நான் சொன்னேன்னு சொல்லி உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். சரிங்களா? இன்னைக்கு நம்மளுடைய ஜெபம், நம்மளுக்காக நம்ம ஜெபிக்கிற ஜெபம் மிக அவசியமாக இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் பிறகு ஏன் புரிய வைக்கிறேன்னு சொல்றேன்னு சொல்லி உங்களுக்கு சில உதாரணங்களை காட்டுவேன். சரிங்களா? It is very important not to expect others to pray for me. My wife's prayer or my father's prayer or my husband's prayer is not going to take me to heaven, or it's not going to keep me safe always. You know, I'm going to prove to you later about this. But I'm just giving you a hint, because I started with Job being a father who sacrifices for his children, who gives sacrifice to God. You know, so you might have a question in your heart: why does Job does this? Why does Job do this? Why does this is important? ஏன் இது இம்பார்ட்டண்டாக, ஏன் இது ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். சரிங்களா அன்பான தேவஜனமே? ஆனால் இந்த உலகத்தில் இருக்க ஜோப்பை குறித்து இப்படிலாம் நல்லதாக சொல்லப்பட்டு வரும் பொழுது, இன்னைக்கு பரலோகத்தில் பார்க்குறோம் 6வது வசனத்துலேருந்து 12வது வசனத்து வரைக்கும் வாசிக்கும் பொழுது, இப்போ பரலோகத்தில் ஒரு மீட்டிங் நடக்குது. என்ன பாஸ்டர், பரலோகத்தில் ஒரு மீட்டிங்கா? அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, 6லேருந்து 12 வாசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறது சில பேர், சில எல்டர்ஸ்லாம் ஒன்றாக செய்து அந்த இடத்துல வந்து ஒரு மீட்டிங் மாதிரி நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்படி தான் ஒரு தோற்றத்தை அங்கே ஒரு காட்சியாக காணுவதுக்கு நம்மளுக்கு எழுதப்பட்டிருக்குது. சரிங்களா? அது ஹேட் அ மீட்டிங். இப்போ நம்ம சர்ச்லாம் பார்த்தீங்கன்னா எல்சிசி மீட்டிங்லாம் இருக்குது, லோக்கல் கான்ஃபரன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான். சரிங்களா? ஒரு மீட்டிங் வச்சுருக்கிறாரு. ஆனால் அந்த மீட்டிங்கில் ஒரு விசேஷமான ஒருத்தர் அங்கே இருக்கிறார். யார் பார்த்தீங்கன்னாக்கா, வேறு யாரும் இல்லை, எசேத்தான் இருக்கிறார் அந்த இடத்துல. சரிங்களா? எசேத்தான் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாத்தான். சரிங்களா? இல்லையா? எசேத்தானு யாரோ ஜப்பாங்காரன் போய் அங்கே இருந்திருக்கிறான் போல நினச்சிருப்பீங்க. நான் ஜப்பாங்காரன்லாம் இல்லைங்க, நம்ம சாத்தானை தான் நான் எசேத்தான்னு. சரிங்களா? ஏன் இது நான் சொல்கிறேன்னாக்கா, இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் யார் அங்கே போய் நிற்கிறானாக்கா, சாத்தான் நிற்கிறான். சாத்தானுக்கு அங்கே ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருந்தது. என்ன வேலை தெரியுங்களா? போயிட்டு மற்றவங்க என்ன செய்கிறார்கள், இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி தேவனிடம் வந்து கணக்கு கொடுப்பதும், மற்றவனை பழி சுமத்துவராக காணப்படுகிறார். He is the adversary, you know. He goes and he sees who does what in the world. புரியுதுங்களா? உலகத்தில் எவன் எப்படி இருக்கிறான், யார் வீட்டில் என்ன நடந்துட்டு இருக்குது, புரியுதுங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு கெல்வின் வீட்டில் என்ன பண்ணியிருக்காரு, காலையில் எழுந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறாரா, இல்லை தூங்கிட்டு இருக்கிறாரா, என்ன பண்ணியிருக்காரு சொல்லி சாத்தா செஞ்சுட்டு இருப்பான். நீங்கள் சில வேலையில் பார்த்தீங்கன்னா நிறைய மனுஷனுங்க இந்த வேலை நல்லா செய்வாங்க இல்லைங்களா? பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்கிறான், மற்ற சபைக்காரன் என்ன செய்கிறாங்க, இல்லை ஏன் சேர்ச்சில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்குது. சில பேர் வேலையாக இருக்கும். ஆனால் அவங்கள சாத்தான்னு சொல்லிடாதீங்க. சரிங்களா? ஆனால் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி போடப்பட்டிருக்கும். சாத்தானோட வேலை அதுதான். He was the adversary. He will go and he will look at people, he will be seeing what are the people doing, and he will come and give a report to God. சரிங்களா? அப்படி அவன் செய்து கொண்டிருந்தாங்க. அப்போ தேவன் அவனை பார்க்கும் பொழுது தேவனுக்கு தெரியும் என்னத்துக்கு ஒரு நோக்கத்தில் வந்திருக்கான்னு சொல்லி. சரிங்களா? இன்னைக்கு நம்ம 139 சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம இப்பவுமே வந்துட்டு ஒரு முக்கியமான வசனமாக பார்க்கறது எது தெரியுங்களா? That God has created me fearfully and wonderfully. இந்த வசனத்தை தான் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அதே வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே தேவன் என்ன நம்ம சொல்லியிருப்பாரு, நீ யோசிக்கிறதுக்கு வாயிலிருந்து வருத பொறுப்புற வார்த்தைக்கு முன்பதாக தேவனுக்கு நீ என்ன சொல்ல போறது தெரியுமா? புரியுதுங்களா? 139 சங்கீதத்தை வீட்டில் போய் வாசிங்க, நல்லா வாசிங்க. சரிங்களா? பைபிள் நல்லா வாசிங்க. நிறைய நேரம் இருக்குது நம்மளுக்கு வாசிக்க இல்லைங்களா? வேறு வேலை நம்மளுக்கு இல்லாமல் இருந்தாலும், நம்மளுக்கு வேலைக்கு போய்ட்டு வந்தாலும், எது செஞ்சாலும் முதல் போய் பைபிள் வாசிப்போம். சரிங்களா? ஏன் இதில் சொல்கிறேன்னாக்கா, அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்கிறோம்னே தெரிந்து கொண்டிருக்க தேவன் சொல்லும் பொழுது, இந்த சாத்தானும் தேவனோட படிப்பு தானே, எல்லாமே தேவனோட படிப்பு தானே நம்ம எல்லாம் இல்லைங்களா? அப்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா தேவன் வந்துட்டு இப்போ அவன் வந்து கேட்கும்போது தேவன் தெரியும் என்ன கேட்க போகிறான். ஆனால் தேவன் அவனை பார்த்து கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, சாத்தான் நீ எங்கே போய்ட்டு வர, மிஸ்டர் எசேத்தான் வேர் ஆர் யூ ஃப்ரம்னு கேட்குறாரு. சரிங்களா? அந்த இடத்துல சாத்தான் ஒன்றுமே நடக்காத மாதிரி சொன்னான், நானும் ஆண்டவரே அப்படியே உலகத்தில் அப்படியே போய்ட்டு சுற்றிட்டு அப்படியே பூசிங் சர்ச்செல்லாம் போய் பார்த்துட்டு அங்குள்ள மெம்பர்ஸ்லாம் இப்படி இருக்கிறாங்க பார்த்துட்டு, அப்புறம் இந்த பாஸ்டர் கெல்லி நான் கொஞ்சம் போய் எட்டி பார்த்தேன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்ட்டு அப்படியே வந்து கணக்கு கொடுத்துருப்பாரு ஆண்டவருக்கு. சரிங்களா? அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆண்டவர் கேட்குறாரு, யோப் என்ற என் மகனை நீ பார்த்தியான்னு சொல்லி. Have you seen my son Job? God asks Satan. புரியுதுங்களா?
அன்பான தேவஜனமே, இந்த இடத்துல நான் ஒரு முற்றிலுமாக தேவனுக்குள்ள வளராத கிறிஸ்தவனாக இருக்கும் பொழுது எனக்குள்ளாக ஒரு பயங்கரமான கோபம் வந்தது தேவன் மேல். மொதல் வாட்டி ஜோப்பை வாசிக்கும் பொழுது நான் தேவனிடம் கேட்டேன், தேவனே நீங்க தானே வாயை கொடுத்து கேட்குறீங்க ஜோப்பை பத்தி தெரியுமான்னு சொல்லி, ஏன் நீங்க கேட்குறீங்க? சாத்தானு தான் தெரியுதுல, அவன் புத்தியில் அவன் எண்ணத்தில் அந்த ஒரு சிந்தனை இருக்குதுன்னு சொல்லி நீங்க ஏன் கேட்குறீங்க? நீங்க அந்த சிந்தனையை எடுத்து போட்டுட்டு அவனை வந்து வேலை பார்த்துட்டு போடான்னு சொல்லி விரட்டிருக்கலாம்ல, நீங்க ஏன் அப்படி கேட்குறீங்க ஆண்டவரேன்னு சொல்லி ரொம்ப கோவப்படுவோம். ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஏன் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க ஆண்டவர், நீங்கள் தேவையில்லாமல் ஒரு நல்ல மனுஷனோட வாழ்க்கையை எப்படி பண்ணிட்டீங்களான்னு சொல்லி போராடுவேன் தேவன் கூட, சரிங்களா? ஆனால் முற்றிலுமாக இந்த கதையை புரிந்து கொள்ளும் பொழுது என் வாழ்க்கை மாறுது. அதே போல் உங்கள் வாழ்க்கை நீங்கள் மாறும் சொல்லி நான் விசுவாசிக்கிறேங்க. இப்போ ஜோப்பை பார்க்கும் பொழுது ஜோப்போட வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதமும் இருந்தது, எல்லாமே கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி சாத்தான் சொல்லுகிறதை பார்க்குறோம் தேவன் கிட்ட. தேவனே ஜோப் உங்களை விசுவாசிப்பது, ஜோப் உங்களை நேசிப்பது, ஜோப் உங்கள்கிட்ட பலியிடுவது, ஜோப் உங்களை நேசித்து உங்களுக்கு துதிப்பது எல்லாமே நீங்கள் கொடுத்துருக்க காரியத்தினால ஆண்டவரே, அவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்தா எந்த மனுஷன் தான் ஆண்டவரே போய் உங்களை துதிக்க மாட்டான் சொல்லி சாத்தான் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். புரியுதுங்களா? அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, தேவன் சொல்லுகிறார், சரி சாத்தான் நீ சொல்லுறது மாதிரியே வச்சுக்கோமே, இதெல்லாம் கொடுக்கறதுனால தானே அவன் வந்துட்டு என்னை துதிக்கிறான்னு சொல்ற, சரி நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நீ அவனை போய் சோதித்து பாரு, உன் கைகளை நீட்டி நீ சோதித்து பாரு, அப்போ அவன் மகன் எனக்காக விசுவாசமா இருப்பான்னு சொல்லி சொல்லுகிறது நான் பார்க்கிறேன். இப்போ பார்க்குறோம் 11வது வசனத்துல சாத்தான் தேவன்ட்டு சொல்லிக்கிறான், தேவனே நீங்க எல்லாம் கொடுத்துருக்கிறீங்க தானே, இப்போ உங்க கரங்களை நீட்டி அதெல்லாத்தையும் எடுத்து போட்டு பாருங்க, அவங்க உங்களை துதிக்கிறானா இல்லையா பார்ப்போமான்ட்டு சேலஞ்ச் பண்ணுறது நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவஜனமே, 12வது வசனத்தை நம்ம பார்க்குறோம், தேவன் சொல்லுகிறார், பரவாயில்ல சாத்தான் நீ சொல்றல எல்லாத்தையும் கொடுத்தனால தான் நான் துதிக்கிறான்ட்டு, சரி நான் உன் கரங்களை கொடுக்குறேன், ஆனால் அவனுடைய ஆத்மாவை நீ ஒன்றும் செய்யக்கூடாது. You can never do anything to him, but I'll give him to in your hands, so you can do whatever you want. Actually, God says that, you can stretch out your hands and you do whatever you want. But the Lord has faith in Job. அன்பான தேவஜனமே, இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் 11வது வசனம் 12வது வசனம் பார்க்கும் பொழுது தேவன் ஜோப்பை அவங்க கரங்களை சாத்தான் கரங்களை கொடுக்குறதும் அவங்க போல பேசிக்கிற காரியங்களை நம்ம வாசித்த பிறகு அந்த இடத்துல ஒரு காரியம் நம்ம நல்லா புரிந்து கொள்ளுங்க. நோவா கதைக்கு அப்புறம், ஆடாம் கதைக்கு அப்புறம், இந்த சோடம் அண்ட் கொமோரா கதைக்கு அப்புறம்லாம் தேவன் மனுஷன் மேலே ஒன்றும் நம்பிக்கை வைத்திருக்கிறது இந்த ஜோப்பு காரியத்தில் நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? அந்த கதையில் ஜோப்போட வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது முறையாக தேவன் மனுஷன் மேலே மறுபடியுமாக நம்பிக்கையை வைக்கிறது நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு தேவன் ஜோப்பு மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருப்பாரு, சாத்தானிடம் சவாலாக சொல்ல முடியுது, நீ போய் அவனை கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்தா கூட அவன் என்னை துதிப்பான்னு சொன்னீங்க. You see, God has faith on Job. தேவனுக்கு ஜோப்பு மேலாக நம்பிக்கை இருக்கிறது நாம் பார்க்கிறோம். He keeps faith in a man. அன்பான தேவஜனமே, நான் சொல்கிறேன் பாருங்க, ஜோப்போட வாழ்க்கையில அவன் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாங்க, புரியுதுங்களா? ஆனால் தேவனுடைய பார்வையில தேவன் அவன் மேல நம்பிக்கையை வைக்கிறார் சொல்லும் பொழுது அது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுங்களா? how big is that? இன்னைக்கு தேவன் என் மேலாக நம்பிக்கை வைத்து சாத்தானை சவால் அடிக்க முடியுமா சொல்லுங்க? இன்னைக்கு தேவன் நம்மளை இந்த கேட்டிருக்கிறது ஒவ்வொருட்டும் நான் கேட்கிறேன், என் தேவன் என் வாழ்க்கையை பார்த்து சாத்தானிடம் சவால் இடப்படுமா? என் பிள்ளைய பாரு, என் பிள்ளைய நீ பார்த்தியே, என் பிள்ளைய உன் கரத்தில் வைத்தாலும், என் பிள்ளை வந்துட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் துன்பம் வந்தாலும் என்னை மறந்தளிக்க மாட்டான்னு சொல்லி தேவன் நம்மளால சொல்ல முடியுமா? இன்னைக்கு தேவன் என்னை பார்த்து எப்படிங்க சொல்றாரு? இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா தெரியுங்களா? உங்களுக்கும் எனக்கும் தான் தெரியுங்க நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி, புரியுதுங்களா? அன்பான தேவச்சனமே, நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், தேவன் மனுஷனிடம் நம்பிக்கையை வைப்பது இந்த ஜோப்பின் புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். It's the greatest thing for any man, for God to have faith in me, to say that this guy will be able to endure all these problems. It is the Lord's belief that his son or his daughter will not give up on him. இன்னைக்கு அவரோட நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா, விசுவாசம் என்ற வார்த்தையை விட நம்பிக்கை என்ற வார்த்தை தானே சரியான வார்த்தை. ஏன்னா தேவன் மேலே தான் நம்ம விசுவாசத்தை வைக்கணும், நான் மனுஷன் மேலே இல்லை, புரியுதுங்களா? தேவன் உங்க மேலேயும் என் மேலே நம்பிக்கை வைக்கிறாரா? அவர்னால நம்ம மேலே நம்பிக்கை வைத்து என் மகனால எல்லா காரியத்தையும் கடந்து போக முடியும், என் மகனால எந்த சூழ்நிலையில் எனக்காக நிற்க முடியும் சொல்ல முடியுமா? அன்பான தேவச்சனமே, இன்னைக்கு சில வேளை சின்ன போராட்டம் வந்தாலே, சின்ன திண்டாட்டம் வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே செதறி போயிடும், புரியுதுங்களா? அல்லையா? எத்தனை பேர் நான் பார்த்துருக்கேங்க. நான் அதான் எப்பயுமே சொல்லுவேன், நான் ஒரு 10-15 வருஷமா அப்படியே பயங்கரமா பெரிய பாசரெல்லாம் இல்லை. ஏன்னா இருந்த கொஞ்ச நாள் நான் நிறைய குடும்பங்களை கடந்து வந்திருக்கேன், பார்த்துருக்கேன். சின்ன சின்ன போராட்டங்கள் வந்து குடும்பத்தில் பிரிவினை, சின்ன சின்ன போராட்டங்கள் வந்து கணவன் மனைவி பிரிவிஞ்சு போகுது, அம்மா அப்பா பிள்ளைகளோட சண்டை போட்டு போகுது. அல்லையா? ஏன் இது நான் சொல்றேன் தெரியுங்களா?
ஏன் சொல்ல தெரியுங்களா? சில வேளையில் தேவனுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காமல், தேவனிடம் நம்ம உண்மையாக இல்லாமல் இருக்கும் பொழுது, தேவன் நம்ம மேலே நம்மளுக்கு நம்பிக்கையாக இல்லாமல் இருக்கும் பொழுது நம்மளோட பிரச்சனைகள் பெரிய பிரச்சனையாக தெரியும். புரியுதா? என் தேவனை நம்பாமல் இருந்தேன்னு சொன்னால், என் விசுவாசம் அவர் மேலாக இல்லாமல் இருந்தார் சொன்னால், சின்ன சின்ன பிரச்சனை கூட பெருசாக தெரியும். இப்போ ஜோப்புடைய வாழ்க்கையில பார்க்குறோம், சாத்தான் ஒரு நிமிஷம் கூட அவன் வந்து கடந்து போக விடல. We see that Satan did not waste any time, you know. The moment the Lord said you stretch out his hand, Satan came and he started to test Job. முதல் காரியத்தை நம்ம பார்க்கிறோம், ஜோப்பை அவன் வந்துட்டு சோதிப்பது எது தெரியுங்களா? அவன் எதுக்காக காலை நெஞ்சு பலியிடுவான், எதுக்காக பயந்து கொண்டிருந்தானோ, எதுக்காக அவனோட வாழ்க்கை முழுதும் ஐயோ என் பிள்ளைகள் வந்து தேவனோட சாபத்துக்கு விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்தானோ, அந்த இடத்தில் சாத்தான் முதல் கைகளை வைக்கிறத பார்க்கிறோம். The first thing that happens to Job is losing his children that he loved so much. You know, இங்க தேவன் மேலாக விசுவாசத்தை வைத்து அவன் பலியிடும் பொழுது, அந்த பிள்ளைகளுக்காக அவன் பலியிடும் பொழுது பிள்ளைகள் செத்து போச்சுன்னா அவன் விசுவாசம் எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த சூழ்நிலை இருந்தாக்கா நம்ம எப்படி இருந்திருப்போம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் என் பிள்ளைக்காக செபிக்கிறேன், என் தாய் தகப்பனுக்காக செபிக்கிறேன், என்னோட சகோதரிக்காக செபிக்கிறேன், என்னோட கணவர் மனைவிக்காக நான் செபித்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி நம்ம இப்பெல்லாம் செபித்து கொண்டு இருக்கும் பொழுது மொத பிரச்சனை வருது அவங்களுக்காக தான் இருந்துச்சுன்னாக்கா, அவங்களுக்குள்ளாக ஏதாவது நடந்துச்சுன்னா அவங்களோட விசுவாசம் எப்படியாக இருக்கும்? அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. ஜோப்போட வாழ்க்கையில மொத சோதனை, அவன் பிள்ளைகளை இழந்தான். அவன் தேவனு மேலாக நம்பிக்கை வைத்து நான் பலியிடும் பொழுது என் தேவன் ஜெபத்தை கேட்பார் சொல்லி நம்பிக்கொண்டிருந்த ஜோப்போடைய அந்த விசுவாசத்துக்கு மேலாக கையை வைத்ததை நாம் பார்க்கிறோம். We see the devil stretch out his hand and he touched Job's faith first, people of God. It is children, the faith that he had on God was tested at that point. Because he always will give the sacrifice for his children, because he didn't want anything to happen to his children. He loved his children so much, but yet the devil knows where to hit. சாத்தானுக்குங்க நல்லா தெரியும் நம்மளை எங்கே அடித்தா நம்ம ஒட்டஞ்சி நொறுங்கி எந்திரிக்கவே மாட்டோம்னு சொல்லிங்க. தெரியுங்களா? அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு சாட்சி நான் உங்கள்ட்ட சொல்கிறேன் பாருங்க. என் தகப்பன் நான் ஈப்போல ஊழியம் செய்திருக்கும் பொழுது, என் தகப்பனும் ஊழியம் செய்துக்கிட்டு இருக்காரு. எவெஞ்சலிஸ்ட் இன் தபூம். சரிங்களா? அப்போ என் தகப்பனுடைய வாழ்க்கையில எல்லாமே சரியா இருக்கும்னு சொல்லி நான் எப்பவுமே காலையில் வச்சு செபிப்பேன். என் தகப்பனோட தாய்க்காக செபித்து கொண்டே இருப்பேன். இவர்களுக்கு நன்மைகள் மட்டும் நடக்கணும் ஆண்டவரே, இவங்க ஊழியம் செய்கிறாங்க ஆண்டவரே, இவர்களோட வாழ்க்கையில எந்த ஒரு வியாதி வராமல் பார்த்துக்கணும்னு சொல்லி. முதலாவது எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு டயபெட்டிஸ் வந்துச்சு, ரத்த கொதிப்பு இருக்குதுலாம் சொல்லும் பொழுது, கொஞ்சம் ப்ரெஷர்லாம் இருக்குது சொல்லும் போது கொஞ்சம் உடஞ்சி போனேன். என்ன பரவாயில்ல, வயசான காலத்தில் இதெல்லாம் வருது சகஜம் தானே சொல்லி ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கணும் ஆண்டு சொன்ன பரவாயில்லப்பா, அவங்களுக்கு பெரிய எந்த நோயும் வராமல் அவங்க அப்பாவை அம்மாவை காத்து கொண்டு வர்றதுக்காக நன்றி சொல்லி. ஆனால் நான் இப்போ ஈப்போல போய் ப்ராக்டிக்கல் செய்யும் பொழுது அந்த வருஷத்தில் எங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்து என்னை ஈப்போல இறக்கி விட்டுட்டு போனாங்க, நீ ஊழியத்தை செய்யணும் மகனேன்னு சொல்லி. ஏன்னா என் வாழ்க்கையில் எவ்வளோ நான் கடந்து போயிருக்கேன் ஊழிய பாதையில். ஆனாலும் இவங்க 2 பேரும் என்னை ரொம்ப பலப்படுத்தி கொண்டு இருந்தாங்க. நீ தளரக்கூடாதுன்னெலாம் சொல்லி என்னை போய் ஊழியத்துக்குண்டு அங்கே விட்டுட்டு வந்து சில மாதம் தாண்டினது. அந்த நாளில் எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்குது. I did a drama about a prodigal son. சரிங்களா? எப்படி ஒரு தகப்பன் ஒரு தாயும் எப்படி இருப்பார்கள் சொல்லி ஒரு குடும்பத்திலலாம் சொல்லி ஒரு ட்ராமா செஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நகைச்சுவையாக செய்து சந்தோஷமாக வந்து உட்காந்தேன். எப்பவுமே என் ஃபோன் வந்து டேபிளில் வைக்க மாட்டேன். ஆனால் அன்றைக்கி நான் ஏன் வச்சேன்னு தெரியல. பக்கத்தில் வந்துட்டு லூயிஸ் அண்ணா உட்காந்துருக்கிறார். TMC இப்போ எல்லாத்துக்கும் தெரியும் லூயிஸ் அண்ணா யாருன்னு சொல்லி. அவர் என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. இப்போ அவர் பார்க்குறாரு என் ஃபோனில் மெசேஜ் மேலே மெசேஜ் அம்மாவோட பேரில் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி. அப்போது பாஸ்டர் வின்சென்ட் ராய் வந்து சர்மன் கொடுக்க போயிட்டார். அப்போ நான் பார்த்துட்டு ஏன் அம்மா இவ்வளோ மெசேஜ் பண்ணுறாங்க, ஏன் இவ்வளோ கால் பண்ணுறாங்க சொல்லி ஃபோன் எடுத்துகிட்டு அண்ணன் சொன்னேன், கொஞ்சம் நேரம் என்னமோ எமர்ஜென்சி போகலன்னு சொல்லிட்டு நான் கீழே போகிறேன். புல்பிட்லேருந்து கீழே போயிட்டு மெசேஜ் எடுத்து பார்க்கும்போது எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அவர் பேச்சு மூச்சு இல்லாமல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறான்னு சொல்லி அம்மா சொல்லிக்கிறத பார்க்குறோம். அவங்க பயந்து அவங்க அழுவுறதை கேட்டு நான் உடஞ்சி போய் நொறுங்கி போயிருந்தேன். அந்த இடத்தில் நான் முதல் கேள்வி தேவன்ட்டு கேட்டேன், தேவனை நாங்கள் குடும்பமாக ஊழியம் செய்கிறோம், ஏன் என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு சூழ்நிலை, எங்கள் அப்பா வந்து உங்களுக்காக ஊழியம் செய்கிறாரு, ஏன் அவருக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை அனுமதி கொடுத்தீங்க? Why did you do this to my father? Why did you do this to me? I have faith in you. I have serving you, God. Why you do this to me? ஏன் என்கிட்ட இப்படி செஞ்சீங்க ஆண்டவர் சொன்ன ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ரொம்ப உடஞ்சி போயிருந்தேன். ஆனால் அந்த சூழ்நிலைலாம் கடந்து போகும்பொழுது கடைசியாக நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்றதுக்கு எப்படியோ 8 மணி நேரம் ஆச்சு. ஜாம்னால அன்றைக்கி ஈப்போலேருந்து நான் போய் சேரும்போது பெரிய ஒரு ஜாமில் மாட்டி போய் சேர்ந்தேன். சரிங்களா? அந்த இடத்துல போய் சேரும் பொழுது என் தகப்பனை பார்க்கும் பொழுது எனக்கு மனம் மறுபடியும் ஆனந்தமாகச்சு. ஏன் தெரியுங்களா? நான் அங்கேருந்து போய் சொல்லிகிட்டே போனேன் ஆண்டவரே,
எங்கள் தகப்பன் உயிரோடு இருக்கணும். நான் போய் பார்க்கும் பொழுது என் தகப்பன் மறுபடியும் உட்காந்து என்கிட்ட பேசணும் ஆண்டவரே. என் நம்பிக்கை உங்கள் மேலே தான் வச்சிருக்கிறேன் ஆண்டவரே. நான் மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கல ஆண்டவரே. நான் உமக்காக உண்மையாக ஊழி செய்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. எங்கள் அப்பா இது நல்லா இருக்கணும்னு சொல்லி போகும் பொழுது காலையிலே ஹார்ட் அட்டாக் சொன்னாங்க. நான் ஹாஸ்பிட்டல் போய் சேரும் பொழுது ஐசியூவில் இருந்தார். ஆனால் என்னை பார்த்து சிரித்து நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறது நான் பார்த்தேன். எந்த ஒரு வழியும் இல்லைடா, நல்லா இருக்குதுடா, எனக்கு தெரியல, காலையில் தான் அப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னார். அல்லேலூயா. இது நடந்து ஒரு 3-4 வருஷமாக ஆச்சு. சரிங்களா? நான் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் தகப்பனை தேவன் காத்து கொண்டு வருகிறார். ஏன் இந்த நான் சாட்சியாக சொல்கிறேன்னு சொன்னால், அன்பான தேவஜனமே, சில வேளையில் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதி கொடுக்கும் பொழுது நம்ம உடஞ்சி போயிடுவோம் தெரியுங்களா? ஆனால் அந்த விசுவாசத்தை விடாமல் நீங்கள் தேவனை பிடிச்சி ஜெபிச்சு பாருங்களேன். தேவன் அந்த சூழ்நிலை கூட ஒரு அற்புதத்தை செய்வாருங்க. ஏன்னா இப்போ ஜோப்போட வாழ்க்கையில் பார்க்குறோம், ஜோப்புக்கு அடிக்கு மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்குது. காரியம் கேட்குறான், பிள்ளைகள் செத்துருச்சு சொல்லி அந்த சோகத்தை அவனால் அப்படியே உணர்ந்து அழுவக்கூட முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது ஒன்று செய்தி வருது. அவங்ககிட்ட இருக்கிறது சொத்தாக இருக்கிற அந்த ஆடு மாடு எல்லாமே அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் சேர்ந்து ஒன்று செய்தி வருது. அவங்ககிட்ட இருந்த அவ்வளோ வேலைக்காரங்களும் செத்து போயிட்டாங்க. அப்பெல்லாம் கேள்விப்படும் பொழுது அவன் நிச்சயமாக நொறுங்கி போயிருப்பான். அரசனா இருந்த ஒருத்தன் ஒரே நாள் ஆண்டியார் கதையாக இருந்தது ஜோப்போட கதை. புரியுதுங்களா? எல்லாம் இருந்தது, ஒரே நாள்ல போச்சுங்க. அன்பான தேவஜனமே, இந்த இடத்துல மட்டும் ஒன்று சொல்ற பாருங்க. உங்கள்கிட்ட இன்னைக்கு எல்லாமே இருக்கலாம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவனாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், உலகத்தில் இருக்கலாம், தேவனுக்குள்ள இருக்கலாம். இன்னைக்கு எல்லாமே சொகுசாக போய் கொண்டிருக்குதுன்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா ஒரு நொடி போதுங்க, சாத்தான் நம்மளோட வாழ்க்கையில போது நம்மளை ஒட்டச்சு போடுறதுக்கு. தெரியுங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை, நம்மளுக்கு ஒன்றும் செபிப்பதுக்கு வீடு இருக்குது, நம்மளுக்கு ஒன்றும் செபிப்பதுக்கு நேரம் இருக்குது, வாசிப்பதுக்கு வேதம் இருக்குது. புரியுதுங்களா? சாத்தானுங்கிட்ட ஆண்டவர் இப்போ என் கிறிஸ்தவ பிள்ளைகளை பாரு, நீ பாத்தியான்னு கேட்டு அவன் கரங்களை கொடுக்கல. ஒன்றும் போல கொடுத்துருந்தாக்க என்ன திரும்ப நடக்கும்? அவன் சாத்தான் நம்மளோட பைபிள்லாம் பிடிங்கிட்டு போயிட்டான், செபிக்க கூட இடம் இல்லாமல் ஆக்கிட்டானா. ஆனால் பாப்பா என்ன செய்வோம்? யோசிச்சு பாருங்களேன். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே, என்ன செய்வோம் நம்ம? அன்பான தேவஜனமே, நான் எப்பயுமே ஜனவரியிலேருந்து சொல்லிக்கிட்டே வரேன், நம்மளுக்கு தேவன் ஒரு கூரையை கொடுத்திருக்கிறார், அதுக்கு நன்றி செலுத்துவோம், சபைக்குள்ளாக ஒற்றுமையாக இருப்போம், அன்பை செலுத்துவோம் சொல்லிலாம் சொல்லிக்கொண்டே வந்து கொண்டிருந்தேன். அல்லேலூயா. ஒரு நாள் இதெல்லாம் இல்லாமல் போயிடுறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லி. அல்லேலூயா. இது ஒன்றும் பிரச்சனை காலம், உபத்திரம் காலம் கூட இல்லை. COVID-19 மட்டும் தான் வந்துச்சு, சபைக்கு கூட போக முடியாமல் போச்சு. புரியுதுங்களா? அல்லேலூயா. உனக்கு உபத்திர காலங்கள் உண்டு. அன்பான தேவஜனமே, உங்களை பயம் கட்டுறதுக்காக சொல்ல வேதம் சொல்லுகிறேன். அல்லேலூயா. நிறைய பேருக்கு இதை பற்றி பேசவும் பிடிக்காது. இதை பற்றி பேசினாக்கா அது ஒரு பெரிய பிரச்சனையாக எண்ணிக்கொள்வார்கள். சரிங்களா? ஆனால் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எல்லாமே போச்சு, அவன் கரங்களை விட்டு எல்லாமே போச்சு. சாத்தான்கிட்ட இருந்த பணம், அவன்கிட்ட இருந்த ஐஸ்வர்யம் எல்லாமே அவனை விட்டு போன பிறகு அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. திண்டாட்டத்தில் தானே இருக்கும், உடஞ்சி போய் தானே இருப்போம், இல்லைங்களா? இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் சரியாக இருக்கும் போது தேவனை தேட கற்றுக்குங்க. அல்லேலூயா. எல்லாம் சரியாக இருக்கும்போது தேவனை தேட கற்றுக்குவோம். இன்றைக்கி நானும் சரி, நீங்களும் சரி, எல்லாம் சொகசாக தானே இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லையே. நம்மளுக்கு சர்ச் உதவி செய்து, நமக்கு ராஜான் உதவி செய்கிறாங்க, எல்லாம் இருக்குது, என்ன பிரச்சனை வந்துட போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். கர்த்தர் கரம் இருக்குது வரைக்கும் தாங்க நம்ம வாழ்க்கை சரியாக இருக்கும். அந்த கரம் வந்துருச்சுன்னா முடிஞ்சு. புரியுதா? இல்லையா? இப்போ நம்ம பார்க்குறோம், அவன் எல்லாமே முடிஞ்சிருக்கோன்னு நினச்சி அப்படியே அமைதியாக அமைதிப்படுத்தி அவனுடைய இதயத்தை அவன் அப்படியே உடஞ்சி போய் இருந்து அவனை பார்க்குறோம். ஜோப் அப்போ அவன் வசித்திரத்தெல்லாம் கிழித்து தூக்கி போட்டு அந்த வேதனையில் சாக்கு துணியை போட்டுக்கொண்டு உட்காந்து சாம்பலை அவன் மேலே பூசி கொண்டு உட்காந்துருக்கிறான். அவனால் முடியல. ஆனாலும் அவன் அந்த இடத்துல ஜோப் என்னத்துமா சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, 1ஆவது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 20வது வசனத்திலிருந்து வாசிச்சு பாருங்களேன். அவனோட வசித்திரத்தை பிழித்து போட்டு அவனுடைய தலையில் இருக்கிற முடியை வெட்டிட்டு மொட்டை எடுத்து கொண்டு அவன் அப்படியே இதில் விழுந்து மண்ணு மேலாக விழுந்து தெரியுங்களா, சாம்பல் மேலாக விழுந்து என்ன சொல்கிறான் தெரியுங்களா, என் தேவனுடைய நாமத்தை நான் போட்டுகிறேன்றான். Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. See, he says, naked I came from my mother's womb and naked shall I go என்றாரு. நிர்வாணமாக தானே வந்த, ஒண்ணுமே கொண்டு வரலையே, இந்த சொத்து சொகலாம் ஆர்டர் கொடுத்ததுன்னு சொல்லி அவன் புரிந்து கொண்டாங்க ஜோப்பு. புரியுதுங்களா? ஜோப் பார்க்கும்பொழுது when we look at Job understood that whatever he had, it is from the Lord. Whatever Job had in his life, whatever blessing that he was seeing, he knew it was all from God. That is why he had so much of courage, even though losing his best, losing his children, losing his properties, losing his wealth,
yet he can open his mouth and he can declare blessed be the name of the Lord. இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஜோப்புடைய வாழ்க்கையில் ஜோப்புக்கு எல்லாத்தையும் இழந்த போதிலும் அன்பான தேவன் நான் சொல்ற பாருங்க, எல்லாத்தையும் இழந்த ஒரு மனுஷனால துதிக்க முடியாது. ஆனால் அவனுக்கு தெரிந்த ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? அவன்கிட்ட இருந்த ஒவ்வொரு சொத்து சுகம் அவனோட பிள்ளை குட்டிகள் எல்லாமே தேவன் கிட்ட இருந்து வந்ததுன்னு சொல்லி அவன் புரிந்து கொண்டான். அதனாலதான் அவனால 22வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது சொல்ல முடியுது, நான் என் தேவனோட நாமத்தை போற்றுவேன்னு சொல்கிறான். நான் என் தாயின் கரையில வரும் பொழுது நான் நிர்வாணமாக வந்தேன், நிர்வாணமாகவே போகிறதுக்கு ஒரு தவறு இல்லைன்னு சொல்லி கேட்கறதை நான் பார்க்கிறேன். அன்பான தேவஜனமே, a man who have loved for God, a man who have tasted the love of God will be able to say such a thing. ஒருத்தன் தேவனுக்குள்ளாக இருக்கும்போது தேவனோட அன்பை ருசித்து பார்த்த ஒரு மனுஷனால தாங்க அப்படி ஒரு வார்த்தை சொல்ல முடியும். ஜோப் தேவனை ருசித்து பார்த்தவனால அவனால அப்படி சொல்ல முடிஞ்சு. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் வருகிற துன்பங்களே, உன் வாழ்க்கையில் வருகிற இன்னல்களை நீ சந்திக்கும் பொழுது உன் போராட்டங்கள் மத்தியிலே உன் தேவனோடு துதிக்க முடிகிறதா? இன்னைக்கு தேவன் எதிர்பார்ப்பது ஒரு ஜோப்பை. இன்னைக்கு ஒவ்வொரு சபைகளும் இருக்குது, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜோப்பு போல இருக்க வேண்டும் சொல்லி தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த துன்பங்களையும் எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் நீ தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனை வந்துட்டாக்கா யாருனால பிரச்சனை வந்தாலும் அவங்களே போய் பிரச்சனை படுத்திக்கிறோம், நம்மளை பிரச்சனை படுத்திக்குவோம் இல்லைங்களா? ஹல்லேலூயா. எல்லாதெல்லாம் பொல்லாதெல்லாம் பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். புரியுதுங்களா? நான் சொல்கிறேன் பாருங்க, இதெல்லாம் தூக்கி போடுங்க. இந்த வேற்று வேண்மைகள், இந்த தாழ்மை பல்மான்கள், யார் வேணாலும் இப்படி வேணாலும் பேசலாம், இதெல்லாம் தூக்கி கொஞ்ச நாள் போட்டுட்டு ஜோப்பை போல மாற கற்றுக்கோங்க. வாழ்கிற கடைசி நாட்கள் நம்ம வாழ்க்கை உண்மையாக இருக்க வேண்டும். தேவனிடம் வாழ்க்கை உண்மையாக இருக்க வேண்டும். இப்போ அவனுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும், இவ்வளவு தான் நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கும் போது 2வது பிரச்சனை வருகிறது. 2வது முறை தேவன் சாத்தானிடம் இவனை ஜோப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். மறுபடியும் ஒரு மீட்டிங், மறுபடியும் அந்த மீட்டிங்ல சாத்தானை பார்த்து தேவன் கேட்கிறார், என் மகனை பார்த்தியான்ட்டு. அவன் சொல்லிக்கிறான், ஓ அவனுக்கு ஒன்றும் நடக்கல, அவனை சுற்றி தானே இருக்குதுன்னா போச்சுன்னு சொல்லி. புரியுதுங்களா? He says, you did not do anything to Job, you took away what was given only. What you gave, you take, that's all God. That is why he is still worshipping you. You did not do anything bad to him. He did not affect him, I think. அப்படிதான் பேசுறான் சாத்தான் ஆண்டுகிட்ட போயிட்டு. புரியுதுங்களா? அல்லேலூயா. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஆண்டு மறுபடியும் விசுவாசம், மறுபடியும் நம்பிக்கை வைக்கிறது நாம் பார்க்கிறோம். என் பிள்ளை மேலே நம்பிக்கை வச்சு நான் திருப்பி சொல்கிறேன், போய் பாரு போ. ஆனால் அவன் ஆத்மா ஒன்றுன்னு செய்ய முடியாது சொல்லிக்கிறது நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சாத்தான் திருப்பி அவனுடைய நேரத்தை செலவு பண்ணாமல், நேரத்தை வீணாக்காமல் ஒடியாடுறான். ஐயோ, கட்சிக்கும் சிங்கம் போல தெரியுங்களா சாத்தான். இஸ் லைக் a lion which is waiting to devour you and me. அப்போ கட்சிக்கும் சிங்கம் போல இருப்பதுன்னா ஆண்டவரோட அந்த ஒரு வார்த்தைக்காக காத்து கொண்டு அந்த வார்த்தை வந்து நான் ஒட்டியாந்து சாத்தான் ஜோப்பை நாசப்படுத்துகிறது நாம் பார்க்கிறோம். We see the devil destroys Job's health. அவன் உடம்பு பூரா அப்படியே சுரி போல் அப்படியே கொப்பளமாக வந்து அதுலேருந்து செலம் வைக்கிறது மாதிரி வைத்து அவனுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி போட்டாங்க சாத்தா. புரியுதுங்களா? நாசப்படுத்தி போட்டான் சாத்தா. அன்பான தேவஜனமே, இன்னைக்கு எனக்கு எல்லாமே போயிட்டு என்னுடைய உடல் நல்லன் கூட நல்லாளாமல் நான் சுகவீனமாக போய் பலவீனமாக போயிட்டேன்னு சொன்னால் நான் வாழ்வதில் அர்த்தம் இல்லாமல் போயிடும். புரியுதுங்களா? அல்லேலூயா. இப்போ ஜோப்பை பார்க்குறோம், அதே நிலைமையில தான் இருக்கிறான். அவன் ஒரு நீதிமானாக இருந்தான், அவன் மேலாக ஒரு குறை சொல்வதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வேதம் சொன்ன போதிலும் அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவன் ஒட்டஞ்சி போய் உட்கார்ந்திருந்தான் ஒழிய தேவனை தூசணமாக பேசவில்லை, தேவனை சபிக்கவில்லை. புரியுதுங்களா? என்ன சொல்லிட்டு அன்பான தேவஜனமே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்குது பிரச்சனைலாம் சில நேரத்தில் ஒரு தவறான காரியம் நடந்துச்சு வச்சுக்கோமே, நம்மளால என்ன தெரியுமா பண்ணுவோம்? என் தேவனை கண்ணு இல்லையா, என் தேவனை பார்க்கல, என் தேவனை நேசிக்கல, அதனால தான் இதெல்லாம் நடக்குது எனக்குன்னு சொல்லி நம்ம உட்காந்துட்டு இருப்போம் புலம்பிக்கிட்டு. ஆனால் சில நம்ம மறந்துடுறோங்க, உங்கள் தேவன் சில நேரத்தில் உங்கள் மேலே விசுவாசம் வைக்கிறதுனால தான் உங்களுக்கு பிரச்சனையை அனுமதி கொடுக்குறாரு. ஏன்னா அவருக்கு நம்பிக்கை இருக்குது உங்கள் மேலே. என் பிள்ளை எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் காத்து கொண்டு இருக்கோம், என் மேலாக விசுவாசமாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் நம்ம அதெல்லாம் மறந்துடுவோம். புரியுதுங்களா? ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இது ஸ்கிப் பண்ணிடுறேன் கொஞ்ச நாள் இல்லைங்க. அந்த ஒய்ஃபோட மேட்டர் நான் வரதுக்கு முன்னே ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. ஜோப்போட வாழ்க்கையில் 11வது வசனம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிச்சிங்கனாக்கா 3 நண்பர்கள் வருவார்கள். சரிங்களா? அவங்களாம் தீமையான காரியம் எதுவும் செய்யலை ஜோப்புக்கு, நல்ல நண்பர்கள் எல்லாரும் போயிருப்பாங்க. ஆனால் இவங்க 3 பேர் வருகிறது நான் பார்க்குறோம். ஒவ்வொருவரும் ஒரு விதமான பேசி கொண்டிருந்தார்கள். நீ தேவனுக்கு எதிர்ப்பாக இருப்போம் செஞ்சுட்ட, நீ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்ட, அதனால தான் அப்படி நடக்குதுன்னு சொல்லி. அன்பான தேவஜனமே, ஜோப்பை பார்த்தீங்கன்னா அவன் காதெல்லாம் தேவன்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. புரியுதுங்களா? Job was only relying on God's answer. He didn't want anyone else's counsel. Who is counseling you today when you go through hardship?
Who is there for you when you go through hardship? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, உங்க வாழ்க்கை துன்பம் கடந்து போகும் பொழுது, நீ யாருக்கிட்ட ஆலோசனை கேட்கிறாய்? தேவனிடம் ஆலோசனை கேட்க வேண்டும். அன்பான தேவஜனமே, இன்னைக்கு மனுஷனிடம் கேட்டால் மனுஷனோட சிந்தனை படி, அவனோட விசுவாசம், அவனோட சிந்தனை, அவனோட ஞானத்தின் பிரகாரம் தான் உனக்கு ஆலோசனை கொடுக்க முடியும். அல்ல தேவனை போல தெய்வீக வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து உன் வாழ்க்கையை தப்பி வைப்பதற்கு கிருபையாக இருந்து உனக்கு விடுதலை கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? உன் தேவனால மட்டும்தான் முடியாது. அது ஜோப் புரிந்து கொண்டனால தான் மனுஷர்கள் என்ன சொன்னாங்க, நண்பர்கள் சொல்லலாம் கேட்காம அமைதியாக இருக்கிறது நான் பார்க்கிறோம். ஆனால் அநேக வேலையில் நான் சொல்கிறேன், இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு எரிச்சலாக இருந்துச்சு. அவங்க மனைவி வராங்க பாருங்க, கூட்டாளி தப்பு பண்ணியிருப்ப, தேவனுக்கு எதிர்ப்பா அப்படி இப்படின்னு பேசுதான். ஆனால் இப்போ அதுக்கு முன்னே 9வது வசனம் நம்ம போவோம், கொஞ்சம் முன்னுக்கு போயிடுவோம், திருப்பி ரிவைண்ட் பண்ணிக்குவோம். இப்போ 9வது வசனத்துக்கு போகும்பொழுது பார்க்குறோம், அவங்க மனைவி வராங்க, வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜோப் அங்கே நம்ம சும்மா அப்படி வாசிச்சாக்கா, சும்மா நம்ம வாசிக்கணும்னு வச்சுக்கோமே, இப்படி தான் வரும் நம்மளுக்கு என்ன. ஜோப்பை பார்த்து சொல்கிறாங்க, ஜோப்பு நீ ஆண்டருக்கு விருதமாக செய்றியோ இல்லையா எனக்கு தெரியாது, உன் வாழ்க்கையை பார்த்து இப்படிலாம் இருக்குது, உனக்கு இந்த ஒரு நன்மையும் நடக்கலை, நீ தேவனை தூசித்து தேவனை சபித்து செத்து போயிருன்றான். புரியுதா மனைவி? ஆனால் இது ஆரம்பத்தில் நான் வாசிக்கும் போது இப்படி தான் வாசித்தேன். ஆனால் நல்லா யோசித்து பார்த்து இப்போ நான் கிறிஸ்துக்குள் வளரும் பொழுது அதே வசனத்தில் வாசிக்கும் பொழுது எனக்கு என்ன தரம் பட்டுச்சு, அவருக்கு 10 பிள்ளைங்க இழந்தாங்க, எல்லாம் சொத்தம் போச்சு, கூட இருந்தது யாருங்க? மனைவி. அந்த 10 பிள்ளைய சுமந்தது அந்த தாய் தான். புரியுதுங்களா? அப்போ அந்த தாய் நிச்சயமாக அந்த இடத்துல எரிச்சலாக வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. மனம் உடைந்து போய் கணவரோட நிலைமையை தாங்க முடியாமல், ஐயோ என் கணவர் இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லி வந்து சொல்லுகிறது நான் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஐயோ ஜோப், நீ படுகிற வேதனையினால பார்க்க முடியல ஜோப், நீ தேவனை தூசணமாக பேசல, சபித்து செத்து போயிரு ஜோப், சபித்து செத்து போயிரு ஜோப்னு சொல்லுகிறது நான் பார்க்கிறோம். அவங்களால அவங்க புருஷன் கடந்து போகிற வேதனையை பார்க்க முடியாத ஒரு மனைவியாக இருக்கிறார்கள் அந்த இடத்துல. அல்லேலூயா. இன்னைக்கு நிறையா மனைவிகள் இருக்கிறார்கள், யாரையும் குறை கொண்டு சொல்லலை. புருஷன் வேலைக்கு போய்ட்டு சரியாக சம்பளம் கொடுக்கலன்னா அவனை சபிக்கிறது, புருஷன் ஏதாவது கொஞ்சம் தவறாக பேசிட்டாக்க அவங்கள சபிக்கிறது. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட மனைவியை தேவன் ஜோப்பு கொடுக்கலங்க. சில வேலையில் நம்மளுக்கு வாழ்க்கை துணையாக கொடுத்துருக்குதுங்க, அவங்க தான் நம்மளை பலப்படுத்துறவங்களாக இருக்கிறாங்க, இல்லைங்களா? அல்லேலூயா. ஆனால் இந்த இடத்துல நான் சொல்கிறேங்க, அந்த மனைவி, அந்த ஸ்திரீ மனம் உடைந்து போய், மனம் கசந்து போய் அந்த மனுஷன் படுகிற வேதனையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சொல்கிறது நாம் பார்க்கிறோம், மறுத்து போயிருன்னு சொல்லி. ஆனால் அந்த இடத்துல கூட நம்ம பார்க்கிறோம், ஜோப் என்னத்துமா சொல்கிறாரு, அதை மதியற்றவளாக இருக்கிற இயேசுவை ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபூலிஷ் உமன் போட்டு சொல்லப்பட்டிருக்கிறோம். தேவன் எல்லாத்தையும் கொடுத்தாரு, தேவன் எடுத்துக்கொள்வதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லையா? God gave and God take away. God gave and God takes away. That is what Job said to his wife. அதுதான் மனைவிட்டு சொல்றாரு, தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்துக்கிட்டார் சொல்லி. அப்போ இந்த மனுஷனுக்கு அவன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என் தேவன் தான், என் தேவனுக்கு கொடுக்க தெரிஞ்ச, தேவனுக்கு எடுத்துக்கொள்ள தெரியும், அது மறுபடியும் கொடுக்க தெரியும் சொல்லி ஜோப்பே விசுவாசமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு மேலாக அன்பான தேவஜனமே, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் இதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பான தேவஜனமே, எனக்கு இருப்பது எல்லாம் என் தேவனுடையது, இந்த உலகமே தேவனுடையது, என் தேவன் எனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காரு அந்த உலகத்தில், அதெல்லாம் அவருடையது. புரியுதுங்களா? இன்னைக்கு தேவன் அதை எடுத்துக்கொள்வதற்கும் தேவன் அதை மறுபடியும் கொடுப்பதற்கும் அவருக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. புரியுதுங்களா? ஆனால் கிறிஸ்தவங்களாக இருக்குது நம்ம முதலாவது தேவன் மேலாக விசுவாசத்தை வைத்துக்கொண்டு தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டுங்க. சொத்து சுகம், இன்னைக்கு உலகத்தின் காரியத்துக்கு மேலாக ஜோப்போட மனதம் இருந்துருச்சுன்னா அவன் எல்லா பொண்ணையும் செத்துருக்கணும். பொண்டாட்டி சொன்னது போல அவனோட மனசு, அவனோட வாஞ்சை வந்துட்டு உலகத்தின் பிரகார காரியத்து மேலாக இருந்துச்சுன்னா அவன் அந்த மனுஷி சொன்னது போல, அவன் நண்பர்கள் சொன்னது போல அவன் செத்து போயிருக்கணும். புரியுதுங்களா? தேவனை சபிச்சு செத்து போயிருக்கணும். ஐயோ எனக்கு ஏன் இப்படி பிரச்சனை கொடுத்தீங்க ஆண்டவரே, நீங்களும் ஒரு கடவுளா, செத்து போகிறேன், கொடுங்க சாவன்னு சொல்லி கேட்டிருப்பான், இல்லைங்களா? ஆனால் அங்கே அவனுடைய வாஞ்சை எல்லாம் அவன் தேவன் தாங்க, அவனோட இதயம் எல்லாமே அவன் தேவனை குறித்து தாங்க. அதனால தான் அந்த மனுஷன் இவ்வளோ கடந்து போய் கூட அந்த தேவன் மனுஷனாக நின்று என் தேவனை நான் துதிப்பேன்னு சொல்லுகிறான். மறுபடியும் அவன் மனைவி வந்து சொல்லும் பொழுது மறுத்துப்போன்னு சொல்லி தேவன் கொடுத்தார், தேவனுக்கு எடுத்துக்கிறதுக்கு அதிகாரம் இல்லையான்னு கேட்குறது நான் பார்க்கிறோம். புரியுதுங்களா? அல்லேலூயா. எங்கே உங்களோட இதயம் இருக்குதுங்க? எங்கே உங்கள் இதயம் இருக்குது? உங்கள் தேவனிடம் இருக்குது. அவங்க தேவனை நேசிக்க கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பாஸ்டர் கெல்வின் இங்கே இருக்கிற பாஸ்டர் கெல்வின் இந்த பிரசங்களுக்கு கொடுக்க முடியுது. நாளைக்கு தேவன் எடுத்துக்கொண்டால் வச்சுக்கோமே, நான் சந்தோஷமாக போயிடுவேன். ஏன் தெரியுங்களா? நான் தேவனுக்காக எல்லாத்தையும் கரெக்டாக செய்து வரேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். அல்லேலூயா. ஆனால் நம்ம எல்லாரும் இந்த சேவை செய்தி கேட்குறது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் ஒரு சவாலாக கொடுக்குறேன். இன்னிலேருந்து யோப்பை போல மாற வேண்டும், யோப்பை போல் நம்ம வாழ்க்கை இருக்க வேண்டும். தேவன் என்னையை பார்த்து ஒரு நம்பிக்கை வைக்க முடிய வேண்டும். அல்லேலூயா. சாத்தானிடம் ஒரு சவால் விட முடிய வேண்டும். என் வாழ்க்கை அப்படி மாற வேண்டுங்க, என் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டுங்க, என் வாழ்க்கை எல்லா வகையிலும் தீட்டுப்படுத்தாத ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். என் வாயிலிருந்து புறப்பட வார்த்தை பரிசுத்தமான வார்த்தையாக இருக்க வேண்டும், கெட்ட வார்த்தைகள் அல்ல. அல்லேலூயா.
அல்லேலூயா. இன்னைக்கு சபையில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வெயில ஒரு வாழ்க்கையை வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. புரியுதுங்களா? உன் வேலை இடத்துல நீ ஒரு மாதிரியா இருந்துக்கிட்டு, வீட்டில் ஒரு மாதிரியா இருந்துட்டு, சபையில் ஒரு மாதிரியாக இருக்கிறியா? தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பான தேவஜனமே, இன்னைக்கு நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையை நீ புரிந்து கொண்டால், தேவன் உன் மேல விசுவாசம் வைக்காமல் இருந்தார் சொன்னால், இன்னைக்கு உன் நிலைமை திண்டாட்டம் தான். If God doesn't believe in you, then you are finished. You are finished. Do you know that? எல்லாருக்கும் வந்துட்டு அந்த இறுதியில் நம்ம வாசிக்கும் பொழுது, ஒரு நாள் கண்டிப்பாக அந்த sermon நான் உங்களுக்காக ஒரு தொடர்ச்சியாக செய்யணுன்ற ஒரு வாஞ்சி உண்டு. கடைசியில் பார்க்கும் பொழுது ஜோபோட வாழ்க்கையில் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? தேவன் எல்லாமே ரெட்டிப்பாக கொடுத்தாரு சொல்லி நம்ம வாசிப்போம். சரிங்களா? ஆனால் இன்னைக்கு யாருக்குமே அந்த அந்த உடைக்கப்படுற சூழ்நிலை பிடிக்காது. எல்லாருக்கும் சில பேருக்கு அந்த ஆரம்பத்தில் நான் எப்படி ஜோப்பு பார்த்தீங்களா, ஐஸ்வர்யவானாக இருந்தான். He was a rich man. I want to be the rich man. No one wants to go through the brokenness so that God can bless you double portion. No one likes that. யாருக்குமே பிரச்சனை பிடிக்காது. ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், இல்லைங்களா? ஆமாம் தானே? அப்படி தானே ஜெபிக்கிறோம். அன்றே எல்லா நோயிலேருந்து காத்துக்கணும், எந்த பிரச்சனை வரக்கூடாது, பண பிரச்சனை வரக்கூடாது, இது வரக்கூடாது, அது வரக்கூடாது, எதிர்த்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், இல்லைங்களா? ஆனால் சில வேலைகள் நம்ம உடைக்கப்படும் பொழுது, அந்த நடுக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜோப்போட வாழ்க்கை இப்போ உடைக்கப்படுறான். எல்லாம் இருந்துச்சு, இப்போ ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஒரு நாள் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வரப்போகுது. எப்படி தெரியுமா? முதலாவது ஜோப்பை போல நான் மாற வேண்டும். எனக்கு ஆசீர்வாதம் இருக்கோ இல்லையோ தேவனை தேட வேண்டும். எனக்கு ஆசீர்வாதம் இருக்கும் இல்லையோ தேவனை துதிக்க வேண்டும். எல்லாமே என்கிட்ட இருப்பதெல்லாம் என் தேவனுடையது, என் தேவன் எனக்கு கொடுத்தார் சொல்லி விசுவாசத்தோட பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஒரு நம்பிக்கை வர வேண்டுங்க. இந்த வேதத்தை பிடித்துக் கொள்ள வேண்டுங்க. அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் நிச்சயமாக காத்து கொண்டிருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவனாக இருக்கிற நீங்களும் நானும் இதை புரிந்து கொள்ள வேண்டுங்க. நம்ம விசுவாசம் தேவன் மேலாக இருக்க வேண்டும். உலகத்தை பிடிச்சிக்கிட்டு உலகத்தில் இருக்க சொத்து சுகம் வேண்டாம். இன்னைக்கு வீடு வாங்கி போடலாம், நாளைக்கு திருடம் பூந்து போயிடலாம். காடி வாங்கி போடலாம், நாளைக்கு ஆக்சிடென்ட்டாக கூட ஆகிடலாம். ஆனால் என் சொத்தை தேவனிடம் சேர்க்கும் பொழுது, என் தேவனை நான் துதிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு எந்த கவலையும் இருக்காதுங்க. புரியுதுங்களா? நான் சொல்றேன் புரியுதுங்களா? அதனால் அன்பான தேவச்சனமே, பாருங்கள், யோபை போல் மாறுவோம். Let us be like Job. Let us be like Job. Don't count your blessings or don't cry for your losses. Instead, have faith that in spite of all the loss that I have, my God has a double portion blessing waiting for me. உன் வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்களை எண்ணி பார்க்காதே. உன் வாழ்க்கையில் இழந்த காரியங்களை நினைத்து நீ ஏங்கி கொண்டு அழுவாதே. ஆனால் இறுதியிலே தேவன் எனக்கு வைத்திருக்கிற அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை காத்து கொண்டு ஜெபிக்கிற மனுஷனாக நம்ம மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. This is why I said I love this Bible verse. I love this passage. I've gone through a lot in my life. நிறைய கடந்து போயிருக்கிறேன் வாழ்க்கையில், நிறைய இழப்புகள் உண்டு. ஆனால் அவன் தேவனுக்காக உண்மையாக நான் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கேன்னு சொன்னால் அவர் மேல் உள்ள நேசத்தின் மேல் மட்டுமே. Hallelujah. It's because of the love I have for my God. Nothing else. So let us put our hearts right. இதயங்களை சிறிப்படுத்துவோம், தேவனிடம் சிறிப்படுத்துவோம். அன்பான ஜீவிச்சனமே, வாருங்கள் செபிப்போம், வாருங்கள் செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே நீரே ஆண்டவரே இந்த பிள்ளைகளிடம் பேசுன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரை தீட்டுப்படுத்துகிற காரியங்களை நீக்கி போடும். கர்த்தர் உமக்காக உண்மையாக இருந்து உண்மையான கிறிஸ்தவனாக வாழ எங்கள் கற்றுத்தாரும். ஒவ்வொரு வாரம் நம்ம தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே எங்கள் உள்ளங்கள் மாறப்பட வேண்டும். ஆண்டவரே எங்களை அடித்து உடைத்து நொறுக்கி ஆண்டவரை உருவாக்கும். ஆண்டவரே ஜோப்பு வாழ்க்கையில் எல்லாம் நல்லாக போயிட்டு இருந்தது ஆண்டவரே, ஆனால் நான் உடைக்கப்பட்டது ஆண்டவரே. அவனோட வாழ்க்கையில் இறுதியில் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை காண்பதுக்கு. அதே போல் இன்னைக்கு நான் ஒரு சூழ்நிலை கடந்து போய் கொண்டிருக்கிறேன்னா, நான் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன்னா, அந்த உடைக்கப்படுகிற நேரத்தில் தேவனின் மேலாக நம்பிக்கையை வைத்திருக்காரு சொல்லி ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே விசுவாசோட ஜெபித்து கர்த்தாவே எனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை காண்பதுக்கு கிருபை தாரும் சொல்லி ஆண்டவரே ஜெபிக்கிற மனுஷனாக எங்களை மாற்றும் அப்பா. ஹல்லேலூயா. எங்களை தொடர்ந்து வழி நடத்தும் ஆண்டவரே. கூடிய விரைவில் ஆண்டவரை நாங்கள் ஒன்றாக சந்தித்து சுதித்து ஜெபிப்பதற்கு தேவன் எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொடுப்பீர் சொல்லி விசுவாசிக்கிறோம். தேவன் எங்களை வழி நடத்தும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம்மளோடு இந்த சதா காலம் நம்மளை நடத்தும்படியாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.